Hey guys, welcome back to Kurimurai. ஸோ நம்மளோட JavaScript தமிழ் டியூட்டோரியலில் இன்றைக்கி வந்து நம்ம என்ன லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அரே கான்செப்ட் வந்து லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ ப்ரீவியஸாகவே நம்ம அரேயில் வந்து லென்த்னா என்னன்னு பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு பேசிக்காக ஒரு அரே வந்து எப்படி டிக்ளேர் பண்ணுறது, எப்படி வந்து கால் பண்ணுறது, அதெல்லாம் வந்து பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் கால் பேக் லேர்ன் பண்ணிட்டு அரே கான்செப்டில் 3 ஃபங்க்ஷன்ஸ் லேர்ன் பண்ணோம். அதாவது மேப், ஃபில்டர் அண்ட் ரெடியூஸ். ஸோ இன்றைக்கி வந்து என்ன லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அரேயில் இன்னும் ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, ஸோ மொத்தம் 9 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. 7 + 2 இருக்குது. 9 ஃபங்க்ஷன்ஸ் வந்து லேர்ன் பண்ண போகிறோம். இது தெரிஞ்சிட்டா போதும், இதோட அரே கான்செப்ட் நம்ம விட்டுடலாம். இதுக்கப்புறமும் ஒரு 4-5 ஃபங்க்ஷன்ஸ் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆட்டோமேஷன் பொறுத்த வரைக்கும் அது தேவையில்லை. இன்டர்வியூ கிளியர் பண்ணுறதுக்கும் அது தேவையில்லைன்னு தெரிஞ்சு இது நீங்கள் கற்றுக்கிட்டாலே போதும். அந்த மெத்தடோட நேம் பார்த்தாலே உங்களுக்கு என்னென்னு புரிஞ்சிடும். கண்டிப்பாக நான் நம்புகிறேன். ஸோ என்னன்னு சொல்லிட்டு இப்போ லேர்ன் பண்ணிடலாம் குயிக்காக. ஸோ என்னென்ன பார்க்க போகிறோம்னா புஷ் அண்ட் பாப், ஷிஃப்ட் அன்ஷிஃப்ட், சார்ட், ரிவர்ஸ், இன்க்ளூட், கான்கேட் அண்ட் ஜாயின் ஓட டெமோ வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கியோகா ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணலாம். Ctrl+Shift+P அதனால் வந்து நியூ ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் அப்படின்னு கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு வந்து ஒரு அரே வேணும். ஸோ நான் ப்ரீவியஸாக இருக்கிற ஏதாவது ஒரு அரே எடுத்துக்கிறேன். இந்த ஃப்ரூட்ஸை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் எங்களோட கியோகா ஃபைல் காணும். ஓகே, இன்னொரு வாட்டி ஓப்பன் பண்ணிடலாம் அண்ட் பேஸ்ட். ஓகே, ஸோ Ctrl+B கொடுத்திங்கன்னா சைடில் இருக்கிறது டிசேபிள் ஆகிடும். Ctrl+J கொடுத்திங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது டிசேபிள் ஆகிடும். ஓகே, ஸோ இது வந்து என்னது, இது வந்து ஆப்வியஸாக வந்து இது வந்து ஒரு அரே கரெக்டாக. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் இதுவாக எழுதிடலாம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு அரே வந்து நம்மக்கிட்ட இருக்குது. என்ன இருக்குது அப்படின்னா ஆப்பிள், ஆரஞ்சு, மேங்கோ, பைனாப்பிள், கிரேப் அண்ட் ஸ்ட்ராபெரி. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன லேர்ன் பண்ண போகிறோம்னா புஷ் அண்ட் பாப் அப்படின்னு நினைப்போம். புஷ்னா என்னன்னா ஒரு எலிமெண்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா புஷ் வந்து யூஸ் பண்ணணும். பாப் அப்படின்னா ஒரு எலிமெண்ட்டை வந்து ரிமூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா. ஓகே, ஆட் அண்ட் ரிமூவ் எங்கே ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃப்ரூட்ஸ் டாட் புஷ்ஷில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டேட்டா கொடுக்கணும். ஆப்வியஸாக நம்ம வந்து ஒரு டேட்டா வந்து உள்ளே போடுறோம்னா ஏதாவது ஒன்று கொடுக்கணும். கரெக்டாக, தப்பாக யோசிக்கூடாது. ஐ மீன் டேட்டாவை வந்து உள்ளே போட போகிறோம். ஓகே, ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கொய்யாக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா புஷ் பண்ணும்போது அந்த ஒரிஜினல் அரே வந்து சேஞ்ச் பண்ணி விட்டுரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கன்சோல் லாகில் போயிட்டு நம்ம வந்து ஃப்ரூட்ஸ்னு டிஸ்பிளே பண்ணோம் அப்படின்னா கொய்யாக்கா பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் இருக்குது. ஸோ புஷ் பண்ணுறது எல்லாமே எங்கே போய் சேரும் அப்படின்னா லாஸ்ட்டில் தான் போய் வந்து சேரும். ஓகேவா, ஒன்று மட்டும் தான் ஆட் பண்ண முடியுமா கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது, மல்டிபிள் கூட ஆட் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்று வந்து டப்னு எதுவும் பேர் ஞாபகம் இல்லை, வெல்ட்ரிக்கான்னு போடுறேன். ஓகே, ஸோ வெல்ட்ரிக்கா போடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெல்ட்ரிக்கா வந்து லாஸ்ட்டில் வந்துருக்கு. ஸோ எந்த ஆர்டரில் போடுறோமோ அது வந்து லாஸ்ட்டில் எப்போவுமே போய் ஜாயின் ஆகும். வெறும் ஸ்ட்ரிங் மட்டும் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன டேட்டா டைப்போ அந்த டேட்டா டைப் கொடுக்கலாம். ஜாவாஸ்கிரிப்ட் பொறுத்த வரைக்கும் டேட்டா டைப் வந்து ஸ்ட்ரிக்ட் கிடையாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நான் வந்து நம்பர் கொடுக்குறேன் அப்படின்னா ஆப்வியஸாக வந்து நம்பரும் வந்து ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இது வந்து சிங்கிள் அரே. ஒரு அரேவே வந்து உள்ளே பாஸ் பண்ணோம் அப்படின்னா இது எல்லாத்தையும் ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டிங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா அரேக்குள்ளே இன்னொரு அரே வந்து டிஃபைன் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இதான் கான்செப்ட். புஷ் அப்படின்னா டேட்டா வந்து லாஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணோம். அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டில் ஆட் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அது வந்து ஷிஃப்ட் அண்ட் அன்ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம். அன்ஷிஃப்ட் அப்படின்னா ஆட் பண்ணுறது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரூட்ஸ் டாட் அன்ஷிஃப்ட் இது வந்து ஆட் பண்ணுறது. இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இப்போ வந்து ஆப்பிள் ஆட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். கேபிட்டலில் ஆப்பிள், ஆல்ரெடி ஒரு ஆப்பிள் இருக்குது, அது வந்து லோவர் கேஸ், இது வந்து அப்பர் கேஸ். ஓகே, ஸோ இதுவும் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரிஜினல் அரேயை வந்து மியூட் பண்ணுறோம். ஐ மீன் மியூட்டபிள் ஆக்கிடும். ஸோ இது வந்து ஒரிஜினல் அரே வந்து சேஞ்ச் பண்ணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்பிள் இருக்குது. ஸோ புஷ்ஷுக்கும் அன்ஷிஃப்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா புஷ் வந்து எப்போவுமே எலிமெண்ட்ஸ் வந்து லாஸ்ட்டில் ஆட் பண்ணோம். அன்ஷிஃப்ட் வந்து எப்போவுமே ஃபர்ஸ்ட் 0th லொக்கேஷனில் வந்து ஆட் பண்ணோம். இதில் அதே மாதிரி சேம் தான். இப்போ இஃப் ஐ வாண்ட் டு கிவ் மல்டிபிள் அப்படின்னா தாராளமாக கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பெரின்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்பிள் அண்ட் பெரி ரெண்டுமே வந்து ஆட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ ஆட் பண்ண முடியுது அப்படின்னா கண்டிப்பாக ரிமூவ் வந்து பண்ண முடியும். ஸோ எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பாப், இன்னொன்று வந்து ஷிஃப்ட். ஓகே, ஸோ ஃப்ரூட்ஸ் டாட் பாப் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம வந்து கேபிட்டல் ஆப்பிள் வந்து ரிமூவ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து ஒரிஜினல் அரே வந்து மாடிஃபை பண்ணிட்டோம். ஸோ கன்சோல் லாகில் போயிட்டு நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் திருப்பியும் கொடுத்தோம் அப்படின்னா பாப்பில் வந்து நம்ம வந்து டேட்டா கொடுக்க முடியாது. பாப் அப்படின்னா பை டிஃபால்ட்டாக என்ன பண்ணோம் அப்படின்னா லாஸ்ட்டில் இருக்கிற எலிமெண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணி விட்டோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள்
இப்போ நம்ம ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து வெல்ட்ரிக்கு ஆட் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா வெல்ட்ரிக்கா வந்து வரல. ஸோ பாப் அப்படின்னா லாஸ்ட் எலிமெண்ட் வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு வாட்டி நான் பாப் கால் பண்ணிட்டு டிஸ்ப்ளே பண்ணுறேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா கொயக்கா லாஸ்ட்டில் இருந்துருக்கு. கொயக்கா வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து பாப்போடு ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ புஷ் அப்படின்னா ஆட் பண்ணோம். ஆட் பண்ணும்போது ஆப்வியஸாக நம்ம டேட்டா வந்து கொடுப்போம். பாப் அப்படின்னா லாஸ்ட்டில் இருக்கிற எலிமெண்ட் வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ அன்ஷிஃப்ட்டில் என்ன பண்ணியிருக்கோம், அதே தான் ஆட் பண்ணியிருக்கோம். பட் ஃபர்ஸ்ட் லொக்கேஷனில் 0th இண்டெக்ஸில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். கரெக்டாக. அப்போது ஷிஃப்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள், அதே சேம் தான். ஷிஃப்ட் வந்து லைக் லாஸ்ட்டில் இருக்க எலிமெண்ட் வந்து ஃபர்ஸ்ட்டில் இருக்க எலிமெண்ட் வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நான் ஷிஃப்ட் கொடுக்குறேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வந்து கேபிட்டல் லெட்டரில் இருக்குல்ல, ஸோ அது வந்து இங்கே வந்து மிஸ் ஆகுது. ஓகே, ஸோ பாப்புக்கு என்ன ஷிஃப்ட்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா பாப் வந்து லாஸ்ட் எலிமெண்ட் ரிமூவ் பண்ணும், அதே ஷிஃப்ட் வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து ரிமூவ் பண்ணும். ஓகே, ஸோ புஷ், பாப், ஷிஃப்ட் அண்ட் அன்ஷிஃப்ட் ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் என்னென்னு புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வந்து சார்ட் அப்படின்னு இருக்குது. சார்ட்னா என்ன? சார்ட்னா பேசிக்கலாக நம்ம வந்து ஆல்ஃபாபெட்டிக்காக சார்ட் பண்ணுறது. கரெக்டாக. ஸோ ஆர்டராக சேஞ்ச் பண்ணுறது. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இது எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணி விட்டுறேன் இப்போத்துக்கு. ஸோ இங்கே வந்து ஃப்ரூட்ஸ் இருக்குது. ஸோ ஆப்பிள், ஆரஞ்சு, மேங்கோ, பைனாப்பிள், கிரேப் இருக்குது. ஸோ ஏக்கு அப்புறம் ஜி வரும், அதுக்கப்புறம் எம் வரும், அந்த மாதிரி வரும். ஸோ கரெக்டாக. ஸோ அப்போ நம்ம சார்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃப்ரூட்ஸ் டாட் சார்ட் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா இது வந்து சார்ட் ஆகிட்டு ஒரிஜினல் அரே வந்து மாடிஃபை பண்ணி கொடுத்துரும். ஸோ கன்சோல் லாகில் போயிட்டு ஃப்ரூட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா ஆப்பிள், கிரேப், மேங்கோ, ஆரஞ்சு, பைனாப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து சார்ட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ சார்ட் பண்ணும்போது ஆப்வியஸாக வந்து ஒரிஜினல் அரே வந்து மாடிஃபை பண்ணுது. கரெக்டாக. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ரிவர்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுவே வந்து ரிவர்ஸ் ஆர்டர்லாம் மாறிடும். கரெக்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து திருப்பி இது வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். நீங்கள் ஷார்ட்டுக்கு பதிலாக ரிவர்ஸ் அப்படின்னு போகிறேன். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே உல்ட்டாவாக ஆகிடும். ஷார்ட் ஒரு இது பார்த்தீங்கன்னா ஆப்பிள், ஆரஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு கசாமுசான்னு இருக்குது. அதை நம்ம ஷார்ட் பண்ணிக்கோம். ஆல்ஃபாபெட்டிக் ஆர்டராக நம்ம வந்து சால்வ் பண்ணியிருக்கோம். ஷார்ட் பண்ணதை ரிவர்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதே வந்து ரிவர்ஸாக மாறிடும். கரெக்டாக. ஸோ அதான். ஸோ ஷார்ட் அண்ட் ரிவர்ஸ் ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட். இன்க்ளூட்ஸ் அப்படின்னா என்ன பண்ணோம், ஒரு ஸ்பெசிஃபிக் எலிமெண்ட் வந்து அந்த இடத்துல இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் டாட் இன்க்ளூட்ஸ் அப்படின்னு செக் பண்ணுறோம். ஸோ இன்க்ளூட்ஸில் வந்து நான் வந்து ஆரஞ்சை செக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பூலியன் வந்து ரிட்டர்ன் பண்ணோம். பூலியன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ். கரெக்டாக. ஸோ இங்கே வந்து நம்ம வந்து கான்ஸ்ட் இஸ் தேர். ஓகே, ஸோ கன்சோல் டாட் லாகில் போய்ட்டு இஸ் தேர் பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா பூலியன் ட்ரூ. ஸோ ஆரஞ்சு வந்து இருக்குது, அதனால இருக்குது. இப்போ ஆரஞ்சு வந்து கேபிட்டலில் ஓ வந்து நான் கேபிட்டலில் மாற்றிட்டேன் அப்படின்னா ஃபால்ஸ். பிகாஸ் எல்லாமே வந்து கேஸ் சென்சிட்டிவ். அப்பர் கேஸ் வேறு, லோயர் கேஸ் வந்து வேறு. ஓகே, ஸோ அதே மாதிரி வந்து இப்போது இல்லாதது ஒன்று பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆப்வியஸாக ஃபால்ஸ் தான் வரும். ஸோ ஒரு ரொம்பவே ஈஸியான கான்செப்ட் ஆரஞ்சு. சிங்கிள் மட்டும் தான் செக் பண்ண முடியுமா கேட்டிங்கன்னா சிங்கிள் செக் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் வந்து இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி செக் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து தான் வரணும் அப்படின்னா கமா கொடுத்துட்டு 0 or 1 அந்த மாதிரி பொசிஷன் வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஓகே, மோஸ்ட்டாக அது பண்ண மாட்டோம். பட் இன்க்ளூட்ஸ்னால் ஒரு அரே எலிமெண்ட் அரேயில் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து கான்கேட்டினேஷன் பண்ண போகிறோம். கான்கேட்டினேஷன் அப்படின்னா ரெண்டு அரே வந்து ஜாயின் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம வந்து காஸ்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. காஸ்ட் கொடுத்துட்டு இது வந்து ஆப்பிள் வந்து ஒரு 10 ரூபா, ஆரஞ்சு 20 ரூபா, மேங்கோ 40 ரூபா. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 6 அரே இருக்குது. ஃப்ரூட்ஸில் இங்கே வந்து 5 அரே இருக்குது. காஸ்ட்டில் வந்து 5 அரே இருக்குது. இப்போ ரெண்டுத்தையும் நம்ம வந்து கன்காட்டினேஷன் பண்ணுறோம் அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஃப்ரூட்ஸ் டாட் காங்காட்டுக்குள்ளே நம்ம வந்து காஸ்ட்டை வந்து கொடுக்குறோம். ஓகே, ஸோ கன்காட்டினேஷன் பண்ணால் என்ன ஆகும் கேட்டிங்கன்னா இது வந்து ஒரிஜினல் அரே வந்து மாடிஃபை பண்ணாது, இது வந்து புது அரேயாக வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ஸோ இங்கே வந்து நான் வந்து ஃப்ரூட்ஸ் வித் காஸ்ட் அப்படின்னு ஒரு அரே வந்து நேம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அதை வந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ கன்சோல் டாட் லாக் அண்ட் ஃப்ரூட்ஸ் வித் அரே ஃப்ரூட்ஸ் வித் காஸ்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்பிள், ஆரஞ்சு, பைன், கிரேப், ஸ்ட்ராபெரி, அதுக்கப்புறம் அத்தை வந்திருக்க ப்ரைஸ் எல்லாமே வந்து கன்காட்டினேஷன் இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து கொடுக்குறது தான் வந்து கன்காட்டினேஷன். மற்ற ஃபங்க்ஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் அரே வந்து எஃபெக்ட் பண்ணிச்சு, மாடிஃபை பண்ணிச்சு. கன்காட்டினேஷன் பொறுத்த வரைக்கும் ஒரிஜினல் வந்து எஃபெக்ட் பண்ணாது, இது வந்து புதுசாக வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நான் கன்சோல் லாகில் போயிட்டு ஃப்ரூட்ஸ் மட்டும் நான் பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னா அது அப்படியே தான் இருக்குது, அது எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜாயின் அப்படி இருக்குது. கன்காட்டினேஷன் பண்ணுறதுனால சேர்க்குறது, ஜாயின்னாலும் சேர்க்குறது. எதுக்கு ரெண்டு ஃபங்க்ஷன் அப்படின்னா ரெண்டுமே வேறு வேறு ஃபங்க்ஷன். ஆக்சுவலி கன்காட்டினேஷன்ன்றது வந்து ரெண்டு அரேஸை வந்து நம்ம ஜாயின் பண்ணுறது, ரெண்டு அரேஸை ஒன்றா சேர்த்து கொடுக்குறது. ஜாயின் அப்படின்றதுனா நீங்கள் பிட்வீன் ஈச் அண்ட் எவ்ரி எலிமெண்ட் ஏதாவது நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா. ஃபார் எக்ஸாம்பிள்
இப்போ இந்த 10, 20, 51, 40 இருக்குல்ல, இதெல்லாம் வந்து காஸ்ட். ஸோ நான் வந்து ருப்பீஸ்ன்றது வந்து நான் ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் காஸ்ட் டாட் ஜாயின் ஜாயினில் வந்து நான் வந்து டாலர் சிம்பிள் ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஆக்சுவலி ஸோ இது வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தலாம். ஸோ console டாட் லாக் காஸ்ட் இது வந்து ஒரிஜினல் அரே வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஸோ நம்ம வந்து கான்ஸ்ட் நம்ம வந்து டாலர் காஸ்ட்னு போடுவோம். ஸோ இப்போ இதை பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இங்கே ஸ்பேஸ் கொடுத்தா அப்படின்னா வரும். லாஸ்ட் ஒன் வந்து அஃபெக்ட் ஆகலை, எனக்கா இது வந்து பிட்வீன் ஸோ ரெண்டுத்துக்கு நடுவில் தான் பண்ணோம். லாஸ்ட் ஒனுக்கு வந்து எப்போவுமே வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஆக்சுவலி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரிங் ஆக்சுவலி. ஸோ இப்போ நான் வந்து இங்கே வந்து டைப் ஆஃப் அப்படின்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஸ்ட்ரிங்காக மாறிடுது. ஓகேவா? ஸோ இது வந்து ஆக்சுவலி அரே இல்லை, அரே வேல்யூஸ் எல்லாமே வாங்கிட்டு அது வந்து ஸ்ட்ரிங்காக வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் வெறும் எதுவுமே கொடுக்கலன்னா ஸ்பேஸ் இல்லாமல் வரும். பை டிஃபால்ட் வந்து இது ஆக்சுவலி வந்து கம்மா கொடுக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா கம்மா இருக்குது. நான் இப்போ இது கொடுத்துட்டேன் அப்படின்னா எதுவுமே இல்லாமல் ஸ்பேஸ் கொடுத்தனா ஸ்பேஸோடு, இப்போ நான் வந்து டேஷ் டேஷ் அப்படின்னு கொடுத்தனா ஒரு 2 எலிமெண்ட்டுக்கு பிட்வீனில் அது வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ ஜாயின் வந்து மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவோம் கேட்டிங்கன்னா பண்ணுவோம். சில டைம்ஸ் ப்ரோக்ராமில் அரேஸாக அவுட்புட் வரும், பட் அது வந்து நம்மளுக்கு ஒரு நியூமரிக் ஃபார்மேட்டோ இல்லை ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டாக வேணும் அப்படின்னா அப்போ நம்ம வந்து ஆப்வியஸாக வந்து இந்த மாதிரி ஜாயின் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணிப்போம். ஓகே, ஸோ அரேஸில் அவ்வளோதான். புஷ்ஷும் பாப்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், ஷிஃப்ட்டுக்கும் அன்ஷிஃப்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், ஷார்ட் எப்படி பண்ணுறது, ரிவர்ஸ் எப்படி பண்ணுறது, ஒரு எலிமெண்ட் இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணுறது இன்க்ளூட்ஸ், 2 அரே சேர்க்குறதுக்கு கன்காட்டினேஷன், ஒரு எலிமெண்ட்டுக்கும் நடுவில் ஏதாவது ஒரு செப்பரேட்டர் வேணும் அப்படின்னா ஜாயின் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ புஷ் அண்ட் பாப் எங்கே நடக்கும், புஷ் வந்து ஃபஸ்ட் எலிமெண்ட் லாஸ்ட் எலிமெண்ட்டில் நடக்கும், பாப் வந்து லாஸ்ட் எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணோம். ஷிஃப்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட் எலிமெண்ட்டில் வந்து ஆட் பண்ணோம், அன்ஷிஃப்ட் வந்து லாஸ்ட் எலிமெண்ட் வந்து ரிமூவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ கால் தான் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அரே கான்செப்ட் நம்ம முடிச்சிட்டோம். ஜாவாஸ்கிரிப்டில் மோஸ்ட் ஆஃப் தி கான்செப்ட்டும் நம்ம முடிச்சிட்டோம். இன்னும் வந்து என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஊப்ஸ் கான்செப்ட் இருக்குது. ஊப்ஸ் கான்செப்ட் போகலாமா இல்லை டைப் ஸ்கிரிப்ட் போகலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். எப்படி சொல்லி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ரிக்யர்மெண்ட்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம். டடா பாய், டேக் கேர். Living life, every day, late at night, not okay. All I want, and I pray, all I need are some better days. Fuck me, I'm looking in the mirror, so foggy, but I've never seen clearer.